சப்ஸ்கிரைபர் பிரஷ்னா அப்படிங்கிறவங்க டவுட் கேட்டிருந்தாங்க டிவிஷனில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 11/1000 இருக்குது. இப்போது டினாமினேட்டரில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஜிட்டும், அதாவது ஃபஸ்ட்டு டிஜிட்டில் 1 ரிமைனிங் ஃபுல்லாக 0 இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த 1க்கு அப்புறம் எவ்வளோ 0 இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். இங்கே எவ்வளோ 0 இருக்குது நமக்கு? 1 2 or 3 0 இருக்குது. அப்போது இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 3 டிஜிட் வரணும். அந்த 3 டிஜிட்டில் பார்க்கணும்னா ஆல்ரெடி நியூமரேட்டரில் டூ நம்பர்ஸ் இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கோங்க. 11 இன்னது ரிமைன் 3 0 இருக்கிறதுனால 3 டிஜிட் வரணும் பாயிண்ட்டுக்கு அப்புறம். இப்போ நமக்கு 2 டிஜிட் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கணும். அப்போது 0.011 இருக்குது. நம்ம இந்த 0.011, அப்போ ஆன்சர் என்னது 0.011. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு 3 டிஜிட் இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா டினாமினேட்டரில் 1க்கு அப்புறம் எவ்வளோ 0 இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 0 இருக்கிறதுனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் வேணும். இங்கே ஆல்ரெடி 2 டிஜிட் இருக்குது, அந்த டிஜிட் எழுதிக்கோங்க. இல்லாததுக்கு முன்னாடி 0 போடணும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது இதே மாதிரி இப்போ அனதர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 268 இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது, 00 இருக்குது, இங்கே 20 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 2 டிஜிட் வேணும். நம்ம எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னா ரைட் டு லெஃப்டாக தான் மூவ் பண்ணணும். அப்போ நமக்கு இங்கே இதனுடைய ஆன்சர் என்னது 2.68. இப்போது அனதர் இந்த மாதிரி டினாமினேட்டர் 1க்கு அப்புறம் 0 வந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி எத்தனை சம் வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1க்கு அப்புறம் எவ்வளோ 0 இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிவிட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவ்வளோ டிஜிட் இருக்கணும். அந்த டிஜிட்டை நியூமரேட்டர் பேஸ் பண்ணி தான் எழுதணும். இங்கே நமக்கு ஒரு டிஜிட் கம்மியாக இருக்கிறதுனால முன்னாடி 0 போடணும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 டிஜிட் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரைட் டு லெஃப்டில் இங்கேருந்து கவுண்ட் பண்ணணும். 1 2, அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா போதும். இதே 10ஆக இருந்ததுன்னா நமக்கு என்ன இருக்கும், 26.8ன்னு இருக்குது. இந்த மாதிரி எந்த சம் கொடுத்தாலும் நீங்கள் அனதர் சம் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2016 டிவைட் பை 252. நீங்கள் எப்போவுமே டிவிஷனில் போடும்போது கொஞ்சம் லாங் நம்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு டவுட் வரும். அப்போ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நமக்கு லாஸ்ட் டிஜிட் 0 2 4 6 8 இதெல்லாம் கம்ப்ளீட் ஆச்சுன்னா இது கண்டிப்பாக டிவிசிபிள் பை 2ல் டிவிசிபிள் ஆகணும்னு தெரியணும். இது டிவிசிபிள் 2னுடைய ரூல். இப்போது நமக்கு இங்கே பாருங்கள் எண்டிங் 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இது 4th டேபிள்லையும் டிவிசிபிள் ஆகும். 4th டேபிளில் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் 2 டிஜிட் 4th டேபிள் இருந்தால் கண்டிப்பாக அது 4th டேபிள். இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக செகண்ட் டேபிளே கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இங்கே 1 டைம் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கேயும் 1 டைம் தான் கேன்சல் பண்ணணும். இப்போ இங்கே செகண்ட் டேபிள் கேன்சல் பண்ணுறீங்கன்னா டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் சேம் டேபிளில் தான் கேன்சல் பண்ணணும். இங்கே 2 இங்கே 4 அந்த மாதிரிலாம் கேன்சல் பண்ணக்கூடாது. இங்கே 1 டைம்னா இங்கேயும் 1 டைம் கேன்சல் பண்ணுங்கள். இங்கே டிவிசிபிள் 2 1 டைம் 2 செகண்ட் டேபிள்னால் இங்கேயும் மேலேயும் செகண்ட் டேபிளில் தான் நீங்கள் டிவிசிபிள் பண்ணணும். இப்போ பாருங்கள் 2 எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் செகண்ட் டேபிளில், நமக்கு 1. இப்போ 5 பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம்ஸ் வரும் செகண்ட் டேபிள் சொல்லுங்கள். 1 2s are 2, 2 2s are 4. அப்போ 2 2s are 4 கம்ப்ளீட் ஆயிடுது. ரிமைனிங் 1 இருக்கும். அப்போ 12 எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் நமக்கு செகண்ட் டேபிளில் 6 டைம்ஸ். அதே மாதிரி இங்கே மேலே 2 எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் செகண்ட் டேபிளில் 1 டைம். இந்த 0வை அப்படி எழுதிக்கோங்க. அடுத்தது ஒரு டிஜிட் எடுக்கணும். ஒரு டிஜிட் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே என்ன பண்ணணும், 2 டிஜிட் ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது இங்கே என்ன பண்ணணும்னா இன்னொரு 0வை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 16 அப்படிங்கிறது என்னது, 8 2s are 16. 8 2s are 16 செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கீங்க. இப்போ எகைன் பாருங்கள் லாஸ்ட் டிஜிட்டில் 8 அண்டு 6 அப்படின்னு கிடச்சிருக்கு. எகைன் எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம், நம்ம செகண்ட் டேபிள். இப்போ 1 லோ நம்பராக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம நெக்ஸ்ட் நம்பரை சேர்த்து எடுத்துப்பீங்க. 12 எவ்வளோ டைம்ஸ் வரும் செகண்ட் டேபிளில் 6 டைம்ஸ். அடுத்தது 6 அப்படிங்கிறது 3 டைம்ஸ் வரும். அடுத்தது இங்கே பாருங்கள் அதே மாதிரி இங்கே செகண்ட் டேபிள் நம்ம கேன்சல் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு லோ நம்பராக இருக்குது, அதுக்கப்புறம் அடுத்த நம்பரை எடுத்துப்போம் 5, இங்கே 0, அடுத்தது என்னது 8 4 டைம்ஸ் இருக்குது செகண்ட் டேபிளில். அடுத்தது
இங்கே பார்த்தீங்கன்னா 63ன்னு இருக்குது, இங்கே 504 அப்படின்னு இருக்குது. இது எந்த டேபிளில் கேன்சல் வர பாசிபிலிட்டி இருக்குது? 6 3. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி டிவிசிபிள் பை 3 கூடிய பாசிபிள் என்ன அப்படின்னா சம் ஆஃப் த டிஜிட். இப்போ மேலே ஆட் பண்ணி பாருங்கள். 5 + 0 + 4ன்னு இருக்குது 9. இது கண்டிப்பாக தேர்ட் டேபிளில் கிடைக்கும். அதே மாதிரி 6 + 3 சம் ஆஃப் த டிஜிட் 9. அப்போ இதுவும் எந்த டேபிளில் வரும் நமக்கு? நம்ம 9th டேபிளையும் கேன்சல் பண்ணலாம், தேர்ட் டேபிளையும் கேன்சல் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டேபிள் நல்லா தெரியுமோ அதில் கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், தேர்ட் டேபிளே யூஸ் பண்ணுறேன். 2 டைம்ஸ், இங்கே 1 டைம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 3s are 3. ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் நமக்கு? 2 இருக்கும். 2 0. 2 0னா 20. இங்கே 20ல் எவ்வளோ டைம்ஸ் 3 இருக்கும்? 6 டைம்ஸ் இருக்கும். 6 3s are 18. ரிமைனிங் இங்கே 2 இருக்கும். 24 எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் நமக்கு தேர்ட் டேபிளில்? 8 3s are 24. 8 3s are 24. இப்போ எகைன் இங்கே 21 இருக்குது, இங்கே 168 இருக்குது. இதை ஆட் பண்ணிங்க மறுபடியும் 7 7 + 8 வந்து 15, இங்கே 21. அப்போ எகைன் தேர்ட் டேபிள் யூஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 21 அப்படிங்கிறது நமக்கு தேர்ட் டேபிளில் 7 டைம்ஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 168 56 டைம் இருக்குது. இப்போ எகைன் நான் என்ன பண்ணுறேன்னா 7th டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 1 7s are 7, 8 7s are 58. இப்போ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 8/1 = என்னன்னு கிடைக்கும்? 8. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்ஸ் வந்தது அப்படின்னா எண்டிங் 0 2 4 6 8 அப்படின்னா செகண்ட் டேபிளில் ஃபினிஷ் பண்ணி பாருங்கள், டிவிசிபிள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சம் ஆஃப் த டிஜிட்டை ஆட் பண்ணிங்க அப்படின்னா தேர்ட் டேபிளில் வந்ததுன்னா அதை நம்ம தேர்ட் டேபிளில் டிவிசிபிள் பண்ண முடியும். நீங்கள் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையுமே செக் பண்ணி பார்த்துக்கணும் சம் ஆஃப் த டிஜிட் போட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது எண்டிங் 0 and 5ல் முடியுது அப்படின்னா நீங்கள் எந்த டேபிள் யூஸ் பண்ணணும்னா 5th டேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது 9 5th டேபிள் எவ்வளோ டைம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 டைம்ஸ் இருக்கும். அடுத்தது ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 9ல் 5 போச்சுன்னா ரிமைனிங் 4. அப்போ பக்கத்தில் எழுதிக்கோங்க 48, சின்னதாக எழுதிக்கோங்க 48. 9 5s are 45. ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? நமக்கு 3 தான் இருக்கும். அப்போ 35 அப்படிங்கிறது 5th டேபிளில் நமக்கு எவ்வளோ டைம்ஸ் வரும்? 7 டைம்ஸ் வரும். அடுத்தது இங்கே அதே மாதிரி நம்ம நியூமரேட்டரையும் கேன்சல் பண்ணணும். 93 டைம்ஸ். இங்கே ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 4 இருக்கும். 47 47 அப்படிங்கிறது 5th டேபிளில் 9 5s are 45. அப்போது 9 டைம்ஸ் வரும். ரிமைனிங் 47ல் 45 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2 இருக்கும். 2னா 20 24 5th டேபிள் எவ்வளோ டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூமரேட்டரில் நமக்கு 394 இருக்குது, டினாமினேட்டரில் 197 இருக்குது. இதை பார்த்தோன்னே நமக்கு செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ண முடியாது. தேர்ட் டேபிளில் சம் ஆஃப் த டிஜிட் ஆட் பண்ணிங்கனாலும் தேர்ட் டேபிள்லேயும் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4th டேபிளில் 94 வராது. 97ம் 4th டேபிளில் வராது. 5த்தும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருக்கணும். இது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய மடங்காக இங்கே இருக்கிற மாதிரி இருக்கா உங்களுக்கு? இங்கே 197 இருக்குது, இங்கே 200 சம்திங் இருக்குது, இங்கே 400 சம்திங் இருக்குது. இப்போ இதை 2 டைம்ஸ் போட்டு பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ டைம்ஸ் வருது? 197 × 2. 2 7 2s are 14, ரிமைனிங் 1. 9 2s are 18, 19 ரிமைனிங் 1. 1 2s are 2, 394. அப்போ என்னது? இங்கே 1 டைம்ஸ், இங்கே 2 டைம்ஸ். அப்போ ஆன்சர் என்னது? 2/1 = 2. இப்போது இந்த மாதிரி சம்மெல்லாம் உங்களுக்கு வரும்போது நிறைய லாஜிக்கல் ரீசன் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு டேபிள் நல்லா தெரிஞ்சிருந்தால் கூட நமக்கு இடையில வரும்போது ரவுண்டட் நம்பராக கன்சிடர் பண்ணிவிட்டு எவ்வளோ டைம்ஸ் வரும்னு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் திங்க் பண்ணி போடணும். இந்த சின்ன இது வந்து எனக்கு பார்த்தோன்னே 200, இங்கே 400 சம்திங் இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் போட்டால் வரும் அப்படிங்கிற அனலைஸில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் மற்ற நம்பர் வந்தாலும் போட்டு செக் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு எண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 0ல் ஃபினிஷ் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டினாமினேட்டரில் ஒரு 0, இங்கேயும் மேலே ஒரு 0 இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடுங்க. இங்கேயும் ஒரு 0, இங்கேயும் ஒரு 0. 10th டேபிளே கேன்சல் பண்ணலாம். அதை விட ஈஸி. எவ்வளோ 0 இருக்கும் நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் சேமாக. இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 வந்தால் அதையும் கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே 2 0 வந்தால் இங்கே 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா இங்கே 4th டேபிள், நம்ம இது செகண்ட் டேபிளையும் பண்ணலாம். உங்களுக்கு 4th டேபிள் நல்லா தெரிஞ்சதுன்னா இங்கே 56 அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா நமக்கு 4th டேபிளில் வரும். அப்போ கண்டிப்பாக இது 4th டேபிளில் டிவிசிபிள் ஆகும்.
ஃபோர்த் டேபிளில் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் வந்து நமக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா ஃபோர்த் டேபிளில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபோர்த் டேபிளில் டிவிசிபிள் ஆகும். இப்போ 56 நமக்கு ஃபோர்த் டேபிளில் வரும். அப்போது 1 டைம்ஸ் இங்கே அது செக் பண்ணிங்கன்னா போதும். அது வந்ததுன்னா அது கண்டிப்பாக ஃபோர்த் டேபிளில் டிவிசிபிள் ஆகும். இப்போது 3 எடுக்க முடியாது. 35ல் நமக்கு எவ்வளோ டைம்ஸ் 4 இருக்கும்? 8 4s are 32. 8 4s are 32. ரிமைனிங் 3 இருக்கும். 36 அப்படிங்கும்போது 9 4s are 36. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? 89 டிவைடட் பை 1 ஈக்குவல் டு 89. ஓகே, இப்போ இந்த மாதிரி சம்ஸ் வந்தால் இந்த மாதிரி அப்ளை பண்ணலான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். எல்லா சம்மும் போட முடியாது. நீங்கள் இந்த லாஜிக்லையெல்லாம் திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்லி 0 இருக்குது, கேன்சல் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே 1 3, இங்கே பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் 7 3 டைம்ஸ் தான் வரும். 3 2s are 6, ரிமைனிங் 1 இருக்கும். 14னா 7 டைம்ஸ். அப்போது 437 டிவைடட் பை 13. இப்போது இது 13ங்கிறது ப்ரைம் நம்பர். எண்டிங்கில் உங்களுக்கெல்லாம் ப்ரைம் நம்பர் வந்தது அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரைம் நம்பருடைய ஃபேக்டராக இருக்கான்னு மட்டும்தான் செக் பண்ண முடியும். வேறு எதுவுமே நம்ம செக் பண்ண முடியாது. இங்கே 13 இருக்குது, இங்கே 437 இருக்குது. இதுக்கு மேலே இது எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் நார்மல் டிவிஷன் இந்த டிவிஷன் போட்டாலும் சரி, இல்லை மைண்டில் கால்குலேட் பண்ணுறதுனாலும் ஓகே. நான் உங்களுக்கு இதிலேயே போட்டு காமிக்கிறேன். இப்போது 437 இப்போது 13 இருக்குது. 13 இது எவ்வளோ டைம்ஸ் வரும்? 1 13s 13, 2 13s are 26, 3 13s are 39, 4 13s are வர முடியாது. அப்போ நம்ம 3 13s மட்டும் போடுறோம். 3 13s 13 9 போச்சுன்னா மீதி ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா 13 9 போச்சுன்னா ரிமைனிங் 4 இருக்கும். இங்கே 7. அடுத்த நெக்ஸ்ட் நம்பர் டவுன் பண்ணுறீங்க 7. இப்போ 7 எவ்வளோ டைம்ஸ் இருக்கும்? சேம் இதுவும் 3 டைம்ஸ் தான் இருக்கும். நமக்கு 3 39, 17 minus 9 8. இப்போ 0 ஆட் பண்ணுறதுனால இங்கே ஒரு பாயிண்ட் வைப்பீங்க. 437 டிவைடட் பை 13 இருக்குது. நமக்கு எவ்வளோ டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ் தான் வரும். 13 டேபிள் 3 13s are 39, ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 13 minus 9 4 47. எகைன் எவ்வளோ டைம்ஸ் தான் கிடைக்கும் நமக்கு? 3 13s are 39. இப்போ 17 minus 9 அப்படின்னா நமக்கு 8 கிடைக்கும். இங்கே 1 பார் கொடுத்தனால 3 தான் இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்? இங்கே எது நம்பரும் இல்லை. நம்ம இங்கே ஃபஸ்ட்டு 0 ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் 0 ஆட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே ஒரு பாயிண்ட் வைப்பீங்க. ஓகே, இப்போ 80 எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் நமக்கு? 13 டேபிளில் 6 டைம்ஸ் கிடைக்கும். 6 13s are 78. இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா 10 minus 8 2. இப்போ எகைன் ஃபஸ்ட்டு 0 பாயிண்ட் வச்சதுனால மறுபடியும் எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ 20 இது எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் நமக்கு? 2 டைம்ஸ் வராது, 1 டைம், ஒரே ஒரு டைம் தான். 1 13s are 13. இப்போ 20 minus 13 என்னது? 7. எகைன் 0 ஆட் பண்ணுறீங்க. 70 எவ்வளோ டைம்ஸ் இருக்கும்? 5 டைம்ஸ் தான் வரும். 5 13s are 65. 6 13s are நமக்கு வந்து 78 போடும். அதனால் அது போட முடியாது. இந்த மாதிரி உங்களுக்கு அப் டு போயிட்டே இருக்குது. எகைன் 0 ஆட் பண்ணுறீங்க. 0 ஆட் பண்ணிங்கன்னா 3 13s are 39 வரும். 4 13s are 52 போகும். அதனால் அதை எடுத்துக்க முடியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10. இப்போ பார்த்தீங்கன்னா 10 minus 9 1, 4 minus 3 1, இப்போ 11. இந்த மாதிரி நமக்கு டிஜிட் வந்து போயிட்டே இருக்குது. சம் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு இன்ஃபைனைட் நம்பராக இருக்கும். இது நமக்கு மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் 4 டிஜிட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். அப்போது 33.6153 இந்த மாதிரி அது கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்த்திங்க அப்படின்னா 51 டிவைடட் பை 9. சேம் இதுவும் சேம் அதே மாதிரி தான். 51 டிவைடட் பை 9. 9th டேபிள் சொன்னோம்னா 5 9s are 45. அடுத்தது நெக்ஸ்ட்டு 11 minus 5
6. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு 0 ஆட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு பாயிண்ட். இப்போ எகைன் பார்த்திங்க அப்படின்னா 9th டேபிள் 51 பார்த்திங்கன்னா 5 times 5 9s are 45, ரிமைனிங் 6 இருக்குது. ஃபஸ்ட்டு 0 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே என்ன பண்ணிக்கோங்க, பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ எகைன் எவ்வளோ டைம் வரும், 6 9s are 54, ரிமைனிங் 6. இதே மாதிரி உங்களுக்கு எப்படி போயிட்டே இருக்குது, 6 9s are 54, இந்த மாதிரி 6 எகைன் போயிட்டே இருக்குது. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னது, 5.6 அண்ட் ஸோ ஆன்ட்டும் போகும். நம்ம இது எப்படி எழுதலாம், 5.6 மேலே பார் போட்டிங்க அப்படின்னா அந்த 6 தான் மறுபடியும் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி சம் நிறையா இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டேபிள் வந்து செகண்ட் டேபிள் ரூல் அண்ட் தேர்ட் டேபிள் ரூல் இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுற கரெக்டாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த டிவிஷன் கரெக்டாக போட முடியும். டிவிசிபிள் 2னுடைய ரூல் சொல்லிடுறேன். டிவிசிபிள் 2 அப்படின்னா உங்களுக்கு எண்டிங்கில் என்னவா இருக்கணும் அப்படின்னா 0 2 4 6 8 இதெல்லாம் முடிஞ்சால் செகண்ட். இப்போது உங்களுக்கு நார்மலாக நான் ஜென்ரலாக இருக்கிற ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறத சொல்லிடுறேன். இந்த டிவிசிபிள் பை 3க்கும் டிவிசிபிள் 9க்கும் சேம் ரூல்ஸே தான். என்னது அப்படின்னா சம் ஆஃப் த டிஜிட் என்ன பண்ணணும் அப்படின்னா சம் ஆஃப் த டிஜிட்டை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது தேர்ட் டேபிள் இருந்தால் தேர்டு அண்ட் 9th டேபிளில் வந்தால் 9. இப்போது 45 சம் எக்ஸாம்பிள் 45 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது சம் ஆஃப் த டிஜிட் அப்படின்னா 4 + 5 போடுவீங்க. அப்போ இங்கே 9 கிடைக்கிது. இது தேர்ட் டேபிளையும் கேன்சல் ஆகும் ஆர் 9th டேபிளையும் கேன்சல் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்டிங் ஈஸியாக இருக்கிறத சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் எண்டிங் 0 5 அப்படின்னா அது கண்டிப்பாக டிவிசிபிள் பை 5ல் டிவிசிபிள் ஆகும். இப்போ 0ன்னு இருந்ததுன்னா அது எதெல்லாம் டிவிசிபிள் ஆகும், செகண்ட் டேபிளில் டிவிசிபிள் ஆகும், 5th டேபிளில் டிவிசிபிள் ஆகும் அண்ட் 10th டேபிளில் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகிறதெல்லாம் எழுதியிருக்கும். இது 4th டேபிள்லையும் டிவிசிபிள் ஆகும் சம்டைம்ஸ். இப்போ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து செகண்ட் டேபிள்லையும் டிவிசிபிள் ஆகும், 5th டேபிள்லையும் டிவிசிபிள் ஆகும் ஆர் 10th டேபிள்லையும் டிவிசிபிள் ஆகும். இப்போ 4 அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 4th டேபிள் லாஸ்ட் 2 டிஜிட் என்னது, லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4th டேபிளில் இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக டிவிசிபிள் பை 4ஆக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி பெரிய நம்பர்லாம் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த டிவிஷனில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் டினாமினேட்டரில் வந்து உங்களுக்கு ப்ரைம் நம்பராக வந்தது. இதெல்லாம் நமக்கு ப்ரைம் நம்பர்னு தெரியும். 2 விட்டுருங்க, ஈவன் ப்ரைம் நம்பர் விட்டுருங்க. ஆட் ப்ரைம் நம்பர் 3 5 7 11 17 13 17 19 இந்த மாதிரி எல்லாம் வந்தது அப்படின்னா டினாமினேட்டர்லையோ ஆர் நியூமரேட்டர்லையோ வந்தது அப்படின்னா அதனுடைய ஃபேக்டர் என்னன்னு பாருங்கள். அது எவ்வளோ டைம்ஸ் வரும், அப்படி நியூமரேட்டர்லேயே வரலாம் ஆர் டினாமினேட்டர்லேயே வரலாம். அப்படி வந்தது அப்படின்னாவே அதனுடைய ஃபேக்டரை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா வருதான்னு மட்டும்தான் செக் பண்ண முடியும். வேறு எந்த டேபிள்லேயும் அது வராது. இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி டிவிஷனை நம்ம யூஸ் பண்ண முடியும். இது வந்து சப்ஸ்கிரைபர் பிரச்சனை அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தாங்க, அதுக்காக சொல்லியிருக்கேன். அவங்க இந்த மாதிரி நிறையா சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணாதான் வந்து அதை வந்து நம்ம எல்லா சம்மையுமே இங்கே போட்டு காமிக்க முடியாது. நீங்கள் டவுட் கேட்டிருந்தீங்க, நம்ம பண்ணியாச்சு. நீங்கள் இது ரிலேட்டடாக அதை சம்மெல்லாம் போட்டு பாருங்கள். தேங்க்யூ.